Hello friends, welcome back to Weng's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம தாளிப்பு வெங்காய வடகம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த தாளிப்பு வெங்காய வடகத்தை நீங்க சாம்பார், ரசம், சட்னி இல்லாட்டி எந்த பொரியலுக்குனாலும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இந்த தாளிப்பு வடகத்தை நீங்க ஒரு வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இப்ப வெங்காயம் இல்லாட்டி தாளிக்கக்கூடிய ஏதோ ஒரு இன்கிரிடியன்ட் வீட்ல இல்லைனாலும் இதை வச்சு நீங்க தாளிச்சு சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதோட தோலை நீக்கிட்டு நல்லா கழுகிட்டு ஒரு க்ளீனான கிளாத்தால நல்லா ட்ரை பண்ணிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோடில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கொரகொரப்பாக அரைச்சி ரெடியாக வந்துடும். உங்களுக்கு அரைக்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ரொம்பவே டைம் ஆகும். இப்போ எல்லா வெங்காயத்தையும் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால இது ரொம்ப நாள் கெடாமல் நமக்கு ரொம்ப நாள் இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை ஒரு 3 பகுதியாக பிரிச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்படி பண்ணுறதுனால நம்மளோட வெங்காயம் சீக்கிரமாக காஞ்சிரும். நல்லா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 3 போர்ஷனாக பிரித்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயில் கடியில் வச்சிடலாம். இப்போ 1 டே ஆயாச்சு. நம்மளோட வெங்காயம் எல்லாம் நல்லா ட்ரையாக இருக்குது. உங்கள் ஏரியாவில் வெயில் இல்லைன்னா நீங்கள் 2 டேஸ் கூட வச்சுக்கலாம். ஆனால் கையில் எதுவுமே இந்த மாதிரி ஒட்டாத மாதிரி வர வரைக்கும் காய வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 போர்ஷனாக இருந்தது ஒரே பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இது கூட இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 15 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கருவேப்பிலை நான் எடுத்திருக்கேன். இதை 2ஆக பிச்சு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கலந்து விட்டுருங்க.
இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இது கூட 5 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. விளக்கெண்ணெய் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும். வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு உடனே கருப்பாயிரும். இது இந்த கலர் வந்து அப்படியே மாறிடும். ஸோ கண்டிப்பாக விளக்கெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இதில் சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக பிடிச்சிருங்க. இனிஷியலாக பால் பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா ரவுண்டாக பிடிக்க வரும். நம்ம எடுத்த குவான்டிட்டிக்கு உங்களுக்கு 10லேருந்து 15 வரைக்கும் தாளிப்பு வடகம் வரும். நீங்கள் பிடிக்கிற சைஸை பொறுத்து இந்த நம்பர்ஸ் வந்து மாறும். இப்போ நமக்கு சூப்பராக ரவுண்டு பிடிச்சி ரெடியாக இருக்குது. இது அகெயின் ஒரு 10 நாள் தொடர்ந்து நம்ம காய வச்சிடலாம். காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வெயிலில் டைரெக்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிச்சனில் எடுத்து வச்சுருங்க. எங்கே கொஞ்சம் சூடாக இருக்கும் அந்த மாதிரி ஏரியாவில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 10 நாள் பண்ணிக்கிட்டே இருங்க. சூப்பராக நம்மளோட வெங்காய தாளிப்பு வடகம் ரெடி ஆயிரும். இப்போ 10 நாள் ஆயாச்சு. நம்மளோட தாளிப்பு வெங்காய வடகம் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 வருஷம் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். எப்போல்லாம் நீங்கள் சாம்பார், காரக்குழம்பு, ரசம், சைட் டிஷ்லாம் பண்ணுறீங்களோ இதுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து எண்ணெயில் தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த தாளிப்பு வெங்காய வடகம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.